Yes, good afternoon, everyone. So the today objective is I'm going to talking about some more depth on branching statements. We know that there are three different type of structures we are going to follow. So normally, while you are going to select a program, in ஏதாவது ஒரு program எழுதணும் அப்படின்னா either நீங்க sequence எழுதலாம். செகண்ட் ஒன் வந்து பிரான்ச்சிங் நீங்க செலக்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் லூப்பிங். ஸோ ஆல்ரெடி பிரான்ச்சிங் அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி என்னன்னு பார்த்திருப்பீங்க. பிரான்ச்சிங் ஆர் ஆல்வேஸ் வி கால் அஸ் செலக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ இதுனா அதாவது என்னன்னா எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சரும் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. அக்கார்டிங் டு த லாஜிக் நம்மளோட ப்ராப்ளமோட அப்ளிகேஷனை பொறுத்து தான் எதை நம்ம சீக்வென்ஸ் சூட்டபிளா இருக்குமா, பிரான்ச்சிங் சூட்டபிளா இருக்குமா, அல்லது லூப்பிங் சூட்டபிளா இருக்குமான்னு சொல்ல முடியும். சம் சிச்சுவேஷன் மேபி இந்த பிரான்ச்சிங் அண்ட் சீக்வென்ஸ் வந்து நார்மலா இதுல எல்லாத்துலயுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா, but normally means we can combine these three different type of structures for writing an application. But still now நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் அப்ளிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரைட் உங்களுக்கு அந்த அளவுக்கு டெப்தா போகாதனால வந்து மேபி செப்பரேட்டா தெரிஞ்சிருக்கும். பட் வேல் ரைட்டிங் அ கோட் ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி செலக்ட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் we are more depth on your branching statements அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா I'm going to find the biggest of three numbers. So as நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா the first thing is input and second followed with the logical part and third one is what is the output you are going to means output statement. So இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, so இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் என்னன்னா I am going to write a program for biggest of three numbers. So the first one is input. So how many inputs we need? இப்போ biggest of three numbers தான் என்னோட கோல் அப்படின்னா எவ்வளவு inputs வேணும், what is the data type? Yeah, is good to 3. So the data type is I'm going to say whole number as an integer நான் எடுத்துக்கிறேன். So what is the name of the identifiers? Okay, integer எடுத்துக்கலாம் data type. Good. Okay, if you want you can go to float also or a combination of the different things. Int float அப்படிங்கறத எடுத்துக்கலாம். Okay, abc போகலாமா? Okay, you can give your own identifier name. Identifiers are named memory locations. Okay, so that is your choice. Here according to your convenience I can select abc. நீங்க உங்க நோட்ல உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபையர் நேம்ஸ் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. பட் இட் இஸ் a pointer to some memory locations. So எப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலும் ஏதாவது ஒரு மெமரி இருந்துச்சு அப்படின்னா just you can think about that is a separate memory will be allocated. செப்பரேட் மெமரி உங்களுக்கு அலோகேட் ஆகிற மாதிரி நீங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கீங்க. எப்பவுமே இந்த மாதிரி வந்து மைண்ட்ல நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். So there are three memory location. So one name is A. Just a minute, I can zoom it. The name of one variable is A. Another one is B. The memory is not a continuous, so it may be it may be stored anywhere. Clear? So this is the name of the variable. So just it will point out by the identifier name. So identifier is a named memory location. So ஒவ்வொரு மெமரிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த அட்ரஸ் தான் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேமை வச்சு நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு போனீங்கனாலும் திஸ் இஸ் த பேசிக் திங்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ். ஓகே, ஸோ த்ரீ மெமரிஸ் அலோகேட் ஆகுது. ஐ எம் கோயிங் டு கெட் இன்புட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்புட் எழுத போறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஸோ அக்கார்டிங் டு நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டிஜர். ஸோ நீங்க அப்படியே சைட் பை சைட்ல ஜஸ்ட் யூ கேன் காப்பி ஸோ யூ கேன் ரைட் யுவர் நோட் புக். டோன்ட் வெயிட் ஃபார் கம்ப்ளீஷன். எழுதுறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். யூ கேன் ஸ்டார்ட் டு ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மூணு நம்பரை இன்புட்டா எழுதிருங்க. இன்புட்டா வாங்கிட்டீங்க. ஸோ இன்புட் 1 is over, then followed by input 2 and followed by input 3. So in B and it is C and enter the number 2 and number 3. So this a double quotes comment வந்து உங்களுக்கு புரியற மாதிரி என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் எழுதிக்கீங்க. If you want you can change the data type also. For example, if you want to float எடுத்துக்கணும்னா கூட நீங்க float எடுத்துக்கலாம். நம்ம வச்சுக்க always lowercase means that keywords must be written only in lowercase letters. Okay, so now the inputs are over. Then what is the next thing? After input அப்புறம் என்ன பண்ணணும்? Yeah, it's good, excellent. It is a logical part. So here just I'm going to write a logical part.
So here என்னோட objective என்னன்னா biggest of 3 numbers. So மூணு நம்பர்ல இருந்து நான் ஒரு நம்பர் biggest அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். So that I'm going to use a logic, logic as relational operators. I'm going to find the relationship between the numbers. So find the relationship கண்டுபிடிக்கணும். Further I'm going to use relational operators. Okay. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப வந்து A bigன்னு சொல்லுவீங்க? When will you say that the value of A is big? First value big அப்படிங்கறத எப்ப சொல்லுவீங்க? When will you say that A is big? Yeah, A is greater than B and C. Good, excellent, Ashwin. So எப்போ அதாவது A வந்து B விட அதிகமா இருக்கணும். Same way, and also A விட அதிகமா C விட அதிகமா இருக்கணும். So yes, good, addition Lakshmi. So இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் then I can say A is big. அப்போ see that okay, before that just we need to know about other logics. Okay, இப்போ இது எழுதலாம் first. இப்போ A ஓட B big-ஆ இருக்கணும். Sorry, B வந்து A ஓட small-ஆ இருக்கணும். Same way C வந்து A ஓட small-ஆ இருந்துச்சு அப்படின்னா then we can say A is big. See here, there are two relational operators are there. There are two relational operations are there. So what is the operator normally used to combine two or more relational operations? So என்ன லாஜிக், என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணி more than one relational operation combine பண்ணுவீங்க? What is the name of the operator? What is the name of the operator which is used to for? I'm asking general name. I'm not asking about the name of the operator. I'm asking what is the name of the operator. அது என்ன கேட்டகரிக்குள்ள வரும்? அண்டுங்கிறது என்ன கேட்டகரிக்குள்ள வரும்? Good, excellent Ashwin. Logical operators. See here there are two relational operators are there. So இங்க பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க எரர் காமிக்கும். நீங்க அப்படியே எழுதுறீங்கன்னா if so A greater than B, A greater than C. இப்படி நான் எழுதுறேன் அப்படின்னா, for example here I'm going to say print. So print A is big. இப்ப நான் எழுதிட்டு நான் போய் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன்னா it shows the error message as invalid syntax. I hope எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். Invalid syntax because there are two separate relational operations. So these two relational operations must be combined, concatenated with the help of logical operators. Is it clear? So நீங்க டைரக்டா இப்படி எழுத முடியாது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். We are going to connect. So அந்த கனெக்டர் தான் பேர் என்னன்னா logical operators. By using logical operators, we are going to connect. By using logical operators, we are going to connect two or more relational operations. It is a very important. நீங்க தான் யோசிக்கணும் எப்படி எழுதணும்னு. So two or more relational operations. Okay. So means என்னென்ன logical operators இருக்கு? What are the different type of logical operators supported? என்னென்ன logical operators support பண்ணும்? What are the different? Yes, good, and or not. Yes, good, and or and not. These are the three type of logical operators இருக்கு. Okay, எப்ப நீங்க and யூஸ் பண்ணலாம்? and எப்ப யூஸ் பண்ணணும்? All the inputs are one. Yeah, yes, both the conditions. எல்லா கண்டிஷனும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கணும் அப்படினா you have to use and. நீங்க எழுதுற எல்லா லாஜிக்கல் ஆபரேஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அப்படினு சொன்னீங்கன்னா you can use and. இதே ஆர் இருந்ததுன்னா இதார் எதி one inputs are one, the output are one and is one and சொல்லுவீங்க. So for R operator இப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினா ஆருக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படினாவே it's enough அப்படினு அர்த்தம். ஓகேவா? ஓகே. So here tell me that எப்போ நீங்க ரெண்டு லாஜிக்கல் ரிலேஷனல் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துல என்ன லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவீங்க? and யூஸ் பண்ணுவீங்களா or யூஸ் பண்ணுவீங்களா? and யூஸ் பண்ணீங்க ரீசன் சொல்லுங்க. you can give an answer with, don't say ampersand Ashwin. Actually other programming language we can use ampersand, but in Python you should use only and. ampersand ஓட பேர் வந்து bitwise operatorக்கு போயிடும். ஓகேவா? சோ அதனால கண்டிஷன் ஆயிருவீங்க. சோ அதனால வந்து you can give in word. okay okay so இங்க ஏன் and யூஸ் பண்றீங்க? Only few of them are still replied.
40 பேர் இருக்கீங்க, but still only few of them replied. Okay, no problem. If you are willing, you can reply. Yeah, yes, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாதான் both the values b and must be greater than a. Good, excellent. So இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் I can able to say that a is big. So then here I am going to use AND operator to connect these two relational operations. So I am going to connect by using AND. And யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். So நார்மலா என்னோட சஜஷன், ஒவ்வொரு ரிலேஷனல் ஆபரேஷனையும் just we can put in parentheses. This is my suggestion in order to avoid the problem of priority ரூல்ல கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். அதனால நம்ம பிராக்கெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன் வராது. பட் போடலனாலும் இங்க வர்க் ஆகும், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? So now it's a is big. Okay, so a கான லாஜிக் எழுதியாச்சு. Okay, here how many cases are there? How many possibilities இருக்கும்? Tell me number of possibilities. Number of possible output எவ்வளவு இருக்கும்? Or possible cases எவ்வளவு இருக்கும்? Yeah, is good. 3 cases. என்னென்ன cases இருக்குன்னு சொல்லுங்க. There are 3 cases. What are the cases? Either A is big இருக்கலாம், or B big இருக்கலாம், or C is big இருக்கலாம். There are 3 possible cases. Okay, for 3 possible cases, இப்ப யோசிங்க 3 possible cases அப்படின்னா இப்ப என்னன்னா ஒரு டைம் டெஸ்ட் பண்ண போறீங்களா, மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒன் டைம் டெசிஷனா, மல்டிபிள் டைம் டெசிஷனா, ஐ மீன் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, பிரான்ச்சிங் ஆர் லூப்பிங் ஆர் சீக்வென்ஸ். பிரான்ச்சிங்கா, லூப்பிங்கா அல்லது சீக்வென்ஸா? நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிரான்ச்சிங்கா, லூப்பிங்கா, சீக்வென்ஸா? ஏன் பிரான்ச்சிங் எடுக்கணும், ஏன் பிரான்ச்சிங் செலக்ட் பண்ணணும்? Yeah, if else okay. Why branching select பண்ணீங்க? Tell me the reason for that. Checking for multiple condition, no. Multiple conditions, okay. அப்ப multiple conditions நாலோ, அப்ப multiple conditionனாவே நீங்க அங்க போயிருவீங்களா? அப்ப loopingல யூஸ் பண்ண முடியாதா? அங்கேயும் முடியும். Is there any other answers? Or otherwise you can unmute your audio and speak, no problem. Decision making. அப்ப looping also coming under decision making. Condition இருந்தாவே decision making கீழ வரும். அப்ப loopingம் decision making கீழ வரும். Exactly, Krishnaraj, Rama Krishnaraj, exactly. We are going to test it for only one time. எனக்கு தேவை print A is big அல்லது print B is big அல்லது print C is big ஒரு டைம் மட்டும் தான் எனக்கு வர்க் ஆகணும். Not for a repetition, திரும்ப வரணுங்கிற கண்டிஷன்ல ஒரே ஒரு டைம் டெஸ்டிங். ஒரு இன்புட் கொடுத்தா எனக்கு ஒரு டைம் மட்டும் தான் டெஸ்ட் ஆகணும். It not for n number of times. நிறைய டைம் ரிப்பீட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. So that I can select branching statement. Is it clear? நீங்க சொல்ல வர வேலாம் கரெக்ட் தான், but that Rama Krishnaraj's answer is a given excellent answer. We are going to check it for only one time. So only one time, மூணு கேஸ்ல ஏதாவது ஒரு கேஸ் தான் எனக்கு வர்க் ஆகணும். So in this case I am go with the branching. Here there are 3 cases are there, so that I can go with if else if ladder. Clear? Is there any doubt? அப்பா கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. Okay, okay, no doubt. Only few of them is responded. One time repeat. Okay, actually என்னன்னா first think பண்ணுங்க. நீங்க வந்து just input A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ and C ஓட வேல்யூ நீங்க இன்புட்டா கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா A is big அல்லது B is big அல்லது C is big, இந்த மூணு தான் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்கம். எவ்வளவு டைம் பிரிண்ட் ஆகணும், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் A is big, B is big, C is big அப்படிங்கிறது எவ்வளவு டைம் பிரிண்ட் ஆகணும் செக், அதாவது டெஸ்ட் பண்ணணும் செக் பண்ணுங்க. ஓகேவா? அதே போல அட் a டைம்ல கண்டிப்பா A is big, B is big and C is big கண்டிப்பாலும் பிரிண்ட் ஆகவே ஆகாது. ஏதாவது ஒரு கேஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும், அதுவும் only one டைம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். சோ n number of casesல இருந்து you are going to select only one case மட்டும் தான் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு more than one casesல இருந்து ஒரு கேஸ மட்டும் எடுக்கணும்னா கண்டிப்பா அது பிரான்ச்சிங் தான். ஏன்னா ஒரு டைம் தான் டெஸ்ட் பண்ணி ஒரு டைம் தான் ஆன்சர் சொல்றீங்க. So that it is a one time task. So you can go with the branching.
Clear? இதே லூப்பிங்னா இப்போ நீங்க எழுதுற இந்த if a greater than b இந்த இதையே வந்து நான் வந்து 2-3 டைம் செக் பண்ணி எடுக்கணும் அப்படி நினைச்சாதானே I can go with the looping, but it's a one time testing தான். If I know the value of a, b and c, I can test it. If it is true, I can say a is b. Enough, முடிஞ்சிருச்சு என்னோட duty. So only one time checking, one time testing. So you have to go with the branching. ஏன்னா a is big, b is big, c is big மூணுமே at a timeல print ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்னு தான் print ஆகும். So ஆட்டோமேட்டிக்கா சீக்வென்ஸ் அப்படிங்கிற லாஜிக் அடிஞ்சு போயிடுச்சு. சீக்வென்ஸ்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இருக்கிறது பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங் தான். பிரான்ச்சிங் அப்படின்னா n நம்பர் ஆஃப் கேசஸ்ல இருந்து ஒரு கேஸ ஒரு டைம் மட்டும் தான் வொர்க் பண்ணணும். லூப்பிங்னா ஒரு கேஸ n நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு லூப்பிங். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இதை ஒரு டைம் தான் நான் டெஸ்ட் பண்ண போறேன், ஏதாவது ஒரு கேஸ தான் எடுக்க போறேன். So that looping வராது. So only branching is suitable. So now இப்ப நான் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, branching statement okay வந்தாச்சு. Is it clear? Yeah, thank you. Okay, so இப்போ ஒரு கேஸ் இப்போ என்னாச்சு, branching னு செலக்ட் பண்ணியாச்சு. But we know there are different type of branching statement இருக்கு. Like if else, if ladder. இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இப்போ இதுல if வந்து ஒரே ஒரு கேஸ் இருந்தா மட்டும் வொர்க் ஆகணும். if else வந்து ரெண்டு கேஸ் இருந்தா மட்டும் தான் வொர்க் ஆகணும். more than one கேஸ்னா if else if ladder அப்படிங்கிறது தான். கரெக்ட்டா? ஓகே. இப்போ உங்களோட லாஜிக்ல எவ்வளவு கேसेस இருக்கு? 3 கேसेस இருக்கு. அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவீங்க? சிம்பிள் if ஆ, if else ஆ, if else if ladder ஆ? Simple if else ladder ஆ? Yeah, if else if ladder, because we have more than two combination moves or more than one cases or two cases இருக்கு. So that we can go with if else if ladder. Good, excellent. Clear? So here we call as elif னு சொல்லுவோம். else னு சொல்ல மாட்டீங்க பைத்தான்ல, elif அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், else start பண்ண போறேன். சோ இந்த கேஸ் இல்லன்னா, so always the first unit start with if. first எப்பவுமே ifல தான் ஆரம்பிக்கணும். சோ இந்த கேஸ் கிடையாது. Clear? Okay, அடுத்தது எதுக்கு எழுதலாம்? a b is big க்கு எழுதலாமா or c is big க்கு எழுதலாமா? b is big க்கு கோட் எழுதலாமா? ஏன்னா because we are the programmer, we have to decide it. நாம தான் டிசைட் பண்ணிக்கணும் எந்த கோட் எழுதணும்னு. Clear? Okay, b is big க்கு எழுதலாம். எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி டைப் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். When will you say that a b is big? If the value of b is greater than a and the value of greater than c are இருந்துச்சு அப்படின்னா then I can go to the b is big. அப்ப எப்படி எழுதுவீங்க? ரைட் அ கோட். கோட் பண்ணி டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. elif good, elif. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்ச லாஜிக்லே போகலாம். b கிரேட்டர், சோ ஃபர்ஸ்ட் வந்து b வந்து a விட அதிகமா இருக்கணும் and b விட மீன்ஸ் c விட அதிகமா இருந்துச்சுனா so print so b is big. Yeah, good, excellent. Ashwin, I will come back to your answer. Actually, your answer is optimized, but don't worry, I will explain. Okay. இப்போ என்ன முடிஞ்சிருச்சு? Second case is over. What is the third case? What is the third case? C is big. Okay. இப்போ third case கண்டிப்பா டெஸ்ட் பண்ணணுமா? டெஸ்ட் பண்ண தேவையில்ல. elseல போட்டுக்கலாமா? else போட்டுக்கலாம். Okay. else கோலம் வச்சுக்கணும், ஒரு டாஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும். நான் பாத்துக்கங்க எப்படி டைப் பண்றது பாருங்க. அதோட கேसेस எல்லாமே ஒரு டாஸ்க் ஸ்பேஸ் உள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் பின்னாடி போக போக உங்களுக்கு அது புரியும். Don't worry. So print, I'm going to say that C is big. Okay, so now the code is completed. Okay, so இப்போ நீங்க finish பண்ணியாச்சு. So இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம வந்து இத என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஓகேவா? சோ see that இங்க ஒரு டாஸ்க் ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். சோ ஒரு டாஸ்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மென்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் வொர்க் ஆகும். சோ இந்த ஸ்டேட்மென்ட் இந்த இதுக்குள்ள இருக்கு. சோ இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. இந்த elif if ஸ்ட்ரைட்டா இருக்கு. சோ ifக்கு அப்புறம் தான் elif வரணும். ஸ்டார்டிங்ல elif வரக்கூடாது. Clear? So கடைசி ஸ்டேட்மென்ட் else இருக்கணும். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். Even if you want you can write elif also. Here also you can write நீங்க எழுதலாம். So C greater than A and C greater than B. Otherwise நீங்க லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் மாத்தி ரிலேஷனல் ஆபரேட்டர் மாத்தி எழுதலாம்.
உங்களோட சாய்ஸஸ் தான். எழுதியாச்சு. I'm going to run this run module. I'm going to enter 4, 5 and 6 so that you will print C is big. Is it clear? Okay, அது எப்படி work ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். So இதுதான் program. Just I can show with the help of flowchart representation. நான் உங்களுக்கு flowchartல நான் represent பண்ணி காமிக்கிறேன். First input வாங்கணும். So I'm going to get an input. So enter number 1. This is just for understanding only. So A, now input வாங்கிட்டேன். Then next thing is there are 3 inputs in the matter நான் வாங்கணும். So enter B. Flowchart மட்டும் பாருங்க. நான் என்ன டைப் பண்றேங்கறத கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். We will discuss it. I hope ma'am நடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு flowchart. But anyway, if you have a clear idea நீங்க பாத்துக்கங்க. Otherwise no problem. But now the 3 inputs are over. So after the 3 inputs க்கு என்ன பண்ணிருக்கீங்க? Testing condition. So further you have to use diamond symbol. So I'm going to use the diamond symbol for a selection. I'm going to test the condition is A greater than B. So conditions எழுதிட்டேன். So condition எழுதிட்டேன். Don't worry about it here. It is based on Java ல பேஸ் பண்ணி இருக்கும். So அதனால நான் ampersand யூஸ் பண்ணேன். Don't worry about this. Assume this is the condition. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. Just for understanding purpose only. So I'm going to say that A is big. And here I'm going to write another one more condition for testing B's condition, so that it is a B greater than A, and then the B greater than C. If it is true, then I'm going to say that B is big. Again for here again நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா என்னோட ப்ரோகிராம்ல again நான் conditions எழுதி இருக்கேன். So நான் எழுதின ப்ரோகிராமுக்கு நான் டெஸ்ட் பண்றேன். So again I'm going to use it. I'm going to write a condition is C greater than A and C greater than B. So just to see the logical part மட்டும் பாருங்க. மத்தபடி don't worry about the symbols what we used. நம்ம வந்து பைத்தான் இது வந்து ஜாவா பேஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு வந்து நம்ம என்ன எழுதுறோமோ மீன்ஸ் பைத்தான்ல என்ன லாஜிக்ஸ் தெரியுமோ நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஜஸ்ட் நான் உங்களுக்கு இத காமிக்கிறேன். So I think is it visible? Zoom பண்ணணுமா still? Yeah, thank you Rajesh. I will explain. Don't worry. I will back. அவங்களோட क्वेश्चनக்கு வரேன். ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். தென் அதுக்கு அப்புறம் வர்க் பண்ணலாம். See that there are 4 possible paths are there. So one வந்து through A's book மூலமா எந்த ரீச் ஆகலாம், or otherwise through B's book மூலமா எந்த ரீச் ஆகலாம், or otherwise C's book மூலமா எந்த ரீச் ஆகலாம், or otherwise எதுமே இல்லாம உங்களுக்கு ரீச் ஆக முடியும். There are 4 possible ways இந்த இடத்துல இருக்கு. Clear? Okay, just I'm going to run it. So we know that always the execution start from start la da irukum. I'm going to give my input is 4. Second one is a 5. And third one is a 6. இப்போ நம்ம வந்து மேனுவலா வந்து டிசைட் பண்ணி வெச்சுக்கலாம் எப்படி வர்க் ஆகுதுன்னு. இப்போ A greater than B, assume that A வந்து 4, B வந்து 5 and C is 6. Okay, மெமரியில போட்டு வெச்சுக்கலாம். So A வந்து 4 and B வந்து 5 and C வந்து 6. So this is the logic, just values நம்ம எடுத்துக்க போறோம். Okay, so now இப்ப A னா இந்த வேல்யூ நாம வச்சுக்கணும், B னா இந்த வேல்யூ நாம வச்சுக்கணும், C னா இந்த வேல்யூ நாம வச்சுக்கங்க. Okay, so இப்ப A வந்து 4 greater than 5 and 4 greater than 6. True or false? இப்ப இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு true or false ஆ? 4 greater than 5. Here I'm going to write as a combine. So 4 greater than 5 and 5 greater than 6. So here also false, இதுவும் false na. So false and false and the output is false. அப்போ if work ஆகுமா ஆகாதா? What is the next work execution எங்க போகும்?
what is the next execution? இப்போ if work ஆகல false ன்னு வந்துருச்சு எங்க போகும்? good, elif, good, excellent. elifக்கு போகுது. so இப்போ elifல என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, so நான் elifல டெஸ்ட் பண்ண வேண்டியது 5 greater than 4 and b greater than c, b ஓட வேல்யூ 5 greater than 6. tell me the status. 5 greater than 4 வந்து true தான் and 5 greater than 6 false. so என்ன ஆன்சர் வரும்? good, false. Because this is the AND gate Pareto, so that if any one of the output is false, the entire output is false. So here I am going to write 6 greater than 4 and 6 greater than 5. What is the condition status? True. Good. True na enna work agum? True na enna work agum? Else part. No else கிடையாது. அந்த elif தான். Still elif தான் இருக்கு. Else கிடையாது. நான் என்னோட ப்ரோக்ராம்ல elif தான் யூஸ் பண்ணிருக்கேன். else கிடையாது. A good print C is big. Correct? Okay. இது எப்படி work ஆகும் அப்படினு வந்து நம்ம பெயிண்ட்ல டிரா பண்ணி காமிக்கிறேன். So working principle என்ன ஆகும் அப்படினா, as usual I can use some brush here. So just என்ன பண்றேன், I'm going to test the condition. இந்த கண்டிஷனை நான் டெஸ்ட் பண்றேன். So once இந்த கண்டிஷனை நான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றேன் அப்படினா, this condition false. So false அப்படிங்கறனால என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு வந்துருது because of false. Correct? So false அப்படிங்கறனால அந்த பிளேஸ்க்கு வந்துருது. Again this condition is evaluated. Again the condition false. Again இந்த இடத்துல வருது. இதுதான் வந்து branching வந்து முடியற இடம். So false ஆகுது, but this condition is true. So அப்ப ட்ரூங்கறனால இந்த ஸ்டேட்மென்ட் வர்க் ஆகும். Then again it come back. Correct? In case இப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படினா, I can put a label. This condition is true. This condition for false. Clear? இப்ப ட்ரூ அப்படினா இது வர்க் ஆகும். Once இதுக்கு அப்புறம் இதோட இந்த branching இதோட முடியுது. So that the control will be come to the end. இந்த branching எங்க முடியுதோ அந்த இடத்துக்கு வந்துறணும். Same way இந்த condition true னா இந்த இடத்துக்கு அந்த true தான் இந்த label. So again இதோட வந்து இந்த particular branch case முடியுது. So then it come to this end. இந்த எண்டுக்கு வந்துறணும். So this is the working principle of your program. Programல இந்த flow-வை நீங்களா டிரா பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you feel very easy to understand. Okay, programோட end என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். So இப்போ இது வரல வந்திருக்கு. So that I am going to give a input and C value is 6. அப்ப என்ன சொல்றீங்க அப்படினா, C is big, third condition தான் work ஆகும். So அப்ப இந்த condition work ஆகல, இது work ஆகல, இது so C is big அப்படினு வந்துருச்சு. Okay, so tell me how many times, how many conditions are, how many relational operations are executed for this program. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் கொடுத்த இந்த சாம்பிள் இன்புட், அந்த சாம்பிள் இன்புட்டுக்கு எவ்வளவு ரிலேஷனல் ஆபரேஷன்ஸ் வர்க் ஆகுச்சு? கரெக்டா क्वेश्चन ரிசன் பண்ணுங்க. How many relational operations are executed? Think my question, listen my question and answer. How many relational operations are evaluated for the value A equal to 4, B equal to 5 and C equal to 6? And question is how many relational operations? Na evlo cases in kekla. Exactly Rama Krishnaraj, it is a 6. Motta ettana relational operations work agichu? Relational, I am not asking about logical operators. Naan kettadu ettana relational operations irukku. What is relational operation? Greater than, less than, greater than or equal to, less than or equal to, not equal to. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல எத்தனை ஆபரேட்டர்ஸ் இருக்கு? ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் எவ்வளவு ரிலேஷனல் மறுபடியும் திரும்ப ஒன்னுக்கே வரீங்க பாருங்க, எத்தனை ரிலேஷனல் ஆபரேஷன்ஸ் இருக்கு? உங்களோட ஆன்சர் C is big தான். அப்ப C is big ன்னு வரும்போது இந்த கண்டிஷன்ஸ் எவாலுவேட் ஆகணும், இந்த கண்டிஷன்ஸ் எவாலுவேட் ஆகணும், இந்த கண்டிஷன்ஸ் எவாலுவேட் ஆகி, ஏன்னா இந்த ரெண்டு ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இந்த ரெண்டு பாசிபிள் இஃப் அண்ட் எலிஃப்ல, then followed by எலிஃப்ல வரும்போது வந்து பாருங்க இந்த கண்டிஷன் தான் ட்ரூ ஆகுச்சு. அப்ப டோட்டலா A greater than B is a one relational operation, A greater than C is another one relational operation, B greater than A, B greater than C, C greater than A and C greater than B. So totally how many relational operations are executed? இப்ப ரிப்ளை பண்ணுங்க. How many relations are operated? Means how many relational operations are evaluated? 6. How many logical operators are executed? How many logical operators are executed?
3 good and 3 and இருக்கும் 3 work ஆயிருக்கும். Okay, in case if என்னோட மீன்ஸ் if a is big அப்படின்னு ஒர்க் ஆகணும்னா இப்போ என்னோட கண்டிஷன் வந்து a is big அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது அப்படின்னா எவ்வளவு ரிலேஷனல் ஆபரேஷன்ஸ் ஒர்க் ஆயிருக்கும்? 2. Good, excellent. Okay, now you have a clear idea. Thank you. Okay, so இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கம்பேரிசன் இந்த ப்ரோக்ராமுக்கு தேவைப்படும்? Maximum, how many number of comparison you need? Comparison means how many number of times the relational operators are executed and logical operators are executed. That is the meaning is how many number of, okay. Now at least you can tell me for relational operators. Maximum 6 number of comparisons you need. Correct? Okay. Assume that this is for optimization. This is your program correct. Now I come back to Rajesh question. Clear? Okay. In case I'm going to write a logic for the input, like means I'm going to give an input as a same number. For example, 5. Input is 5, and all the inputs are 5. What is the output you will get? எல்லா வேல்யூஸும் வந்து சேமா இருந்துச்சுன்னா what is the output you will get? All the input, yeah, is good. No, my question, please try to understand my question. All value of a வந்து 5 தான், b யும் 5 ஆ எடுத்துட்டு c யும் 5 ஆ எடுத்துட்டு வர்க் பண்ணனா எனக்கு இந்த என்ன அவுட்புட் கிடைக்கும்? Krishna is given correct answer. Nothing is print on. Whether if work ஆகுமா, if true or false. 5 greater than 5, 5 greater than 5. True or false? False. Okay, come back. False nave if க்கு போகுமா? Again now check it. B greater than A. 5 greater than 5, 5 greater than 5. True or false? Again false. Okay, good. Again 5 greater than 5, 5 greater than 5, 5 greater than 5 and 5 greater than 5. Again false. Am I right? Okay. So again false வரும்போது இப்ப எந்த கேसेसமே வர்க் ஆகவே ஆகாது. So no cases will be executed. We will test it now. இப்ப நாம டெஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் 5 கொடுத்துட்டேன். Sorry. So 5 கொடுத்துட்டேன். So yeah, just a minute, I can run once again. So உங்களால அது விசிபிளா காமிக்க முடியல, நான் ஸ்விட்ச் ஓவர் பண்றதுக்குள்ள எக்ஸிகியூஷன் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு. So நார்மலா எந்த பாத் வழியா போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So diagrammatic view is very important. So that இது நோ வழியா போயிட்டு என்ன ஆயிடுச்சு, எந்த ரீச் ஆயிடுச்சு. Clear? Nothing will be printed. எதுவுமே பிரிண்ட் ஆயிருக்காது. I can run with this. இப்ப நான் ரன் பண்றேன். I can give the same value. இப்ப நான் சேம் வேல்யூ கொடுக்குறேன். So 5, 5 and 5. No output will be printed. பாருங்க எந்த அவுட்புட்டுமே இல்ல. வெறும் நம்ம கொடுத்த இன்புட்டுக்கான கமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. No output is printed. Clear? So this is the problem. This is here our perceptions comes to play. அதாவது இது எல்லாமே நம்மளோட திங்கிங் தான். கிளியர்? இப்போ ஏதாவது ஒண்ணு பிக்னு வந்தா ஏதாவது ஒரு பிக்னு அவுட்புட் வரணும். am I right or wrong? என்னோட அவுட்புட் கண்டிப்பா பிக்னு வரணுமா வரக்கூடாதா? ஏதாவது ஒண்ணு பிக்னு வரணும். கரெக்ட்டா? ஓகே. அப்போ instead of this printing name of the variable இந்த மாதிரி போடலாமா? இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? வேல்யூ பிரிண்ட் ஆகுமா இல்ல வேரியபிள் நேம் பிரிண்ட் ஆகுமா? பிக்னு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா டபுள் கோட்ஸ்க்கு அவுட் சைடுல இருக்கு. சோ அது நேம் ஆஃப் தி ஐடென்டிஃபையர் தான், வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, நவ ஐ ஹேவ் டு டெஸ்ட் இட் நவ. இப்போ நான் டெஸ்ட் பண்றேன். இப்போ வராது, நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. இப்போ 5 சொல்றேன். பட் ஓகே, ஜஸ்ட் I can run it once again with the different values. So 4 and 5 6 கொடுக்கிறேன். ஓகே, now tell me, previously எனக்கு அவுட்புட் வந்து C is big ன்னு வந்தது. இப்போ 6 is big ன்னு வருது. Which one you feel more comfortable to understand? C is big அப்படின்னு வந்தது கரெக்ட்டா இல்ல 6 is big ன்னு வந்தது கரெக்ட் மீனிங்ஃபுல்லா இருக்கா? Yeah, somebody says C is big ன்னு சொல்றீங்க. நார்மலா எப்பவுமே வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணி பண்றதா இருக்கணுமே தவிர்த்து வேரியபிள் நேமை நீங்க பிரிண்ட் பண்ணி காமிக்க கூடாது. C is big. Yeah, second one is a correct one. Meaningful, யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் பிக், வேல்யூவை தான் பிக்னு சொல்லணுமே தவிர்த்து நீங்க வேரியபிளோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்றோம்னா இப்ப வேரியபிளோட பேர் வந்து எல்லாருமே ஏபிசி தான் எடுத்துக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. யூ கேன் கிவ் எனிதிங்.
A, B, C, X, Y, Z, or maybe number 1, number 2, number 3, input 1, input 2, input 3, whatever maybe we can select. So that whenever you're going to display any output, always it must to give the name of the value. Value தான் கொடுக்கணும். So apply எழுதுன ப்ரோக்ராமும் கரெக்ட் தான், பட் இப்ப எழுதுன ப்ரோக்ராமும் கரெக்ட் தான், பட் எது பெஸ்ட்? இந்த இடத்துல வேரியபிள வந்து வேரியபிளோட பேரை பிரிண்ட் பண்றது பெஸ்டா, வேல்யூவை பிரிண்ட் பண்றது பெஸ்டா? Value, good. So always try to print the value instead of variable name. But you are from CSE people, so you have a clear idea that always you have to print the name of the value of the variable instead of the name of the variable. But you apply another program correct da, ipo program correct da. But we CSE people to always to go with the exact way of interacting the people, interact the customer. So this is the exactly correct and good understandable program. Okay, நான் அப்ளை எழுதின program ஒண்ணா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் கரெக்ட் தான், பட் யூசர் மோர் சாட்டிஸ்ஃபை ஆகிறது இந்த ப்ரோக்ராம்ல தான். Is it clear? Okay, good. Okay, so now I'll come back to that Ashwin question. Actually, while replying for the condition, Ashwin given one suggestion that for checking for B greater than C. Before that, before Ashwin question, I will come back one thing. Okay, so anyway, that if those cases should not be matched, I can go with else case. Yeah, this I can show you. If all the numbers are same, it says that 5 is a big. If all numbers are input I must to give a same. So I'm going to give 5, 5, 5. And the answer can be 5 become kudukono. So now it will work because I'm given a else case here. I given a else case here. See that I'm given only else. So if these two if any one of the if this condition falls, it go for else block, and in else block, even if this condition falls, again it go for else. But here there is no need to test the condition. So if all these conditions are not satisfied, then else block must execute on. Am I right? Here all the else block is called as a negative block. Yeah, okay. Okay, now tell me, in the previous block, how many maximum number of comparisons you need for find the answer? I'm asking for a previous program. Elif இந்த இடத்துல elif இருந்துச்சு தெரியுங்களா, அந்த கண்டிஷன்ஸை யோசிங்க. elif C greater than A and C greater than B. For this one, how many number of comparisons you need? 6 comparisons. Okay, just relational operation count எடுத்துக்கங்க. Okay, assume that assume that the word is very, very important. Assume that one comparison takes 1 second. அப்போ டோட்டலா மேக்ஸிமம் எவ்வளவு செகண்ட்ஸ்ல உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும்? One comparison takes 1 second, then totally whether 6 or 6 seconds are. Give a unit also. நீங்க எதுக்கு ஆன்சர் பண்றீங்க எனக்கு தெரியாது. Yeah, 6 seconds. Okay, இப்போ நாம வெச்சுக்கங்க 6 seconds. Is it clear now? Just for assumption. It's for assumption only, for understanding. Am I right? Yeah, okay, thank you. Okay, so now tell me, so for this one, how many number of maximum comparison you need for find the answer? 4. Assume for every comparison takes 1 second. Which is the best how many seconds you need? 4 seconds. Clear? Okay, now tell me which program is the best one? 4 seconds programmer, 6 seconds program best. 4 whether you answer a reply this is the way you have to reply. Journey is given 4 seconds. Yeah, 4 seconds is the best one. You unmute பண்ணிட்டு பேசலாம் இதுக்கு ஆன்சர். Yeah, 4 seconds is the best ன்னு சொல்றீங்க.
less time. Good, excellent answer. So நாம ஒரு ப்ரோகிராமரா இருக்கோம், அதாவது என்னன்னா நம்ம ஒரு கஸ்டமரா இருக்கோம்னா, இப்ப நீங்க ஒரு மொபைல் போய் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்பீடா எந்த மொபைல் இருக்கோ அதை தான் வாங்குவோம். ஓகேவா? ஏன்னா நம்மளோட ஒர்க் எப்பவுமே ஸ்பீடா ஃபினிஷ் பண்ணணும்னு நினைப்போம். சோ அப்போ ப்ரோக்ராம் will run faster. So அப்ப என்னன்னா அப்போ நம்ம எதிர்பார்க்கிறது நம்ம எழுதுற கோட் வந்து லெஸ் பீரியட் ஆஃப் டைம்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, ப்ரோக்ராம் 1 கரெக்ட், ப்ரோக்ராம் 1 கரெக்டா தப்பா? எக்ஸெப்ட் பண்ண ஆன்சர் வந்ததா இல்லையா? ப்ரோக்ராம் 1 மீன்ஸ் தட் எல்ஸ்க்கு இஃப்க்கு பக்கத்துல கண்டிஷன் எழுதுறது கரெக்டா இல்லையா? தப்பலாம் கிடையாது, தட்ஸ் ஆல்சோ கரெக்ட் ஒன் தான். பட் ஆனா அதோட டைம் அதிகமா எடுத்திருக்கு. செகண்ட் ப்ரோக்ராம் எழுதுறது, பட் யூ ஆர் த பேசிக் லேர்னர். சோ தட் நீங்க அப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். பட் இஃப் யூ கோ ஃபார் எனி பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, this is the you have to give this is the answer because you are from CSE people and you have to know which one it takes a less period of time. Is it clear? Okay, I hope you have some better idea. Okay, now I will come back to that Ashwin answer. Actually, here it is a repeated thing. Clear? So always here you are tested that if any one of the conditions only fail, so that there is no need to test this condition. நீங்க கண்டிஷன் பண்றனால தப்பு எதுவும் கிடையாது. பட் இங்க b greater than c மட்டும் நீங்க பண்ணா போதும். Not necessary to compare a greater than b. Even you can take a different values for a and b and you can test it, it will work. Clear? So இப்படியும் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். So 5, 6, 4, sorry please. It will work. It is also correct method. Now tell me, இப்ப இதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் வேணும்? இப்ப சொல்லுங்க, இதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் வேணும்? 3 or 4? நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் பாருங்க, 3 தான். அப்போ there are 3 programs நம்ம இதுவரையிலும் எழுதியிருக்கோம். See that just I can put it into one Word document. There are 3 programs எழுதியிருக்கோம். This is for program 3. So this is for program 3. I am going to write it for program 2. So in that program 2, b greater than c and b greater than a, it's an add-on. Correct? This is for program 2. Again, I'm going to add the program 3 instead of this c greater than a and c greater than b. And here b greater than a and so this is the program 1. So this is the program 1, just I can return here. Okay, just a minute, I can put in table and column just for understanding purpose. See here, just I'm going to make it as a color. உங்களுக்கு புரியறதுக்காக I can go with the colors. Is it visible now? Is it visible now? Yeah. இப்ப சொல்லுங்க, இந்த 3 ப்ரோகிராமும் கரெக்ட்டா தப்பா? All these 3 programs are correct or wrong? Correct தான். Okay, but as a CSE people we have to identify which is the best one. இந்த இடத்துல best எது? program 1, program 2, program 3. column 1ங்கிறது program 1 எடுத்துங்க, program 2 and program 3. program 3 that is the last one.
Okay, so you are the basic learner, so that you should not worry about for a selection of the best program. But we have to think, ஏன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த லாஜிக்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஒரு ப்ராப்ளமை நம்ம டிஃப்ரெண்ட் வேல சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வே சால்வ் பண்றதா இது. இஸ் இட் கிளியர்? Clear? Okay, just 2 minutes, I will back. Yes, okay. So I'll okay, I will back. Okay. So இப்படிதான் யோசிக்கணும் இல்ல. ஓகேவா? So even in some other ways also we can plan to think. So இப்ப என்னன்னா இப்ப ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் டு கோ வித் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். எனக்கு வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றது வந்துட்டு எனக்கு ஐ மீன்ஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்.
அப்படின்னு ஒரு क्वेश्चंस வருமா உங்களுக்கு? அப்போ இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணது கஷ்டமா இருக்குன்னா then I can go with the nested if. ஓகேவா? இதே ப்ரோக்ராமை இன்னும் நீங்க ஆல்டர் பண்ணலாம். ஓகேவா? So just I can tell you how to do that. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா so there are three variables இருக்கு. So there are three variables I have. So assume just I'm going to do it here. So A, so one is B and C. There are three variables இருக்கு. நீங்க நார்மலா எப்படி செக் பண்ணுவீங்க? First I'm going to test is A greater than B. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? A greater than B யை டெஸ்ட் பண்ண போறேன். சரியா? So அப்ப என்ன பண்ணுவேன்? First A greater than B யை நான் டெஸ்ட் பண்றேன். Okay, so இத நான் டெஸ்ட் பண்ணும்போது so I'm going to remove everything. So I'm going to test this if A greater than B. நான் பண்ணிட்டேன். Clear? Again, அடுத்து என்ன பண்ணலாம்? So now you have tested that A greater than B. This condition is true. Clear? அப்ப இந்த condition true now. So now from the just உங்களோட comparisons படி if A is greater than B, so இந்த ரெண்டோட comparisons over. Now I'm going to compare with C. So I'm going to test the comparison that if A greater than C. So if these two conditions are true, then I'm going to say that A is big. So clear? Now I'm going to draw the flowchart for this. இப்ப LF இருக்கு. I don't know what is the statement I'm going to use. இப்போதைக்கு நான் எதுவுமே print பண்ணாம இருக்கேன். நாமளே எழுதலாம், என்ன எழுதலாம்ட்டு. Is there any prediction? இந்த இடத்துல ஏதாவது என்ன வரும்னு ஏதாச்சும் prediction இருக்கா? Any suggestion? Yes, he is big ன்னு சொல்றீங்க. இந்த ரெண்டு ரிலேஷன் ஃபைண்ட் பண்றோம். either A பிக்கா இருக்கலாம் or C பிக்கா இருக்கலாம். இந்த ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் தான் வரும். கரெக்ட்டா? சோ அப்ப இந்த இடத்துல C is big. Good Ashwin. A C is big. So I'm going to print as so is big. Because they given the block condition. Yes, good, excellent. So here according to the condition we are going to testing. இங்க ரெண்டு எழுதுறோம். A greater than C எழுதுறோம். So that either A ஓட ரிலேஷன்ஷிப் ட்ரூவா இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப் ஃபால்ஸா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ட்ரூனா இதுக்கு ரெலவென்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ரிலேஷன்ஷிப் ஃபால்ஸ்னா அடுத்ததுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். சோ அடுத்த ஆக்ஷன் வந்து C is big தான். Is it clear? Is it clear or no? Is there any doubt? I don't want to use means I'm not interested to go with the logical operator to connect. The logical operator வேண்டாம்னு எழுதணும்னு நினைச்சேன்னா இப்படியோட நீங்க எழுதலாம். பட் ஸ்டில் இருக்குன்னா நான் கம்ப்ளீட் பண்ணல. வெயிட் பண்ணுங்க, டோன்ட் வரி. ஓகே, இப்போ ஒரு பிரான்ச்சுக்குள்ள ஒரு இஃப் இருக்கு. அந்த இஃப்க்குள்ள ஒரு இஃப் எல்ஸ் இருக்கா? ஒரு பிரான்ச்சிங்குள்ள இன்னொரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? Yes, this is called nested. I'll repeat once again. One branching statement இன்னொரு branching statements எழுதுறீங்க. அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ifக்குள்ள if else எழுதலாம், if else ladder எழுதலாம், whatever may be. But ஒரு branchingக்குள்ள இன்னொரு branching எழுதுனீங்க அப்படின்னா it must be as nested branching statement. That is called nested if else. Clear? Okay, so if this A greater than B is false, if A greater than B is false, அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும்? A வந்து பிக் கிடையாது compared to B, so that இதுவரையிலும் B தான் பிக் இருக்கு. So I am going to write a condition if B greater than C, so B greater than C, then I am going to say that print B is big. Else I am going to say that print is big. Is there any doubt? See the logic now? So checking A greater than B, A greater than கண்டிப்பா இந்த பிளாக்ல A கான ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கணும். So that I am going to check it A greater than C. Clear? And so here this condition false, I am going to
test it only for B, so that I am going to check for B greater than C. Is there any doubt? Yeah, do it fast. Already the time crossed our limit. Yeah, no. Okay, I can. I'm going to run this code. Yeah, there is a comma is missing here. So just I'm going to run it. So I'm going to give an input as a 5, 6, and 7. So it will print 7 is big. So just I'm going to draw the equivalent flowchart for that. I'm going to draw an equivalent flowchart. So as usual, there are 3 inputs. So I'm going to get the value of B. Okay, so now the inputs are over. Now I'm going to use the selection statement. So I'm going to test the condition is A greater than B. So again, A greater than B. So see that working principle energy work ago. So if A greater than B இருந்துச்சு அப்படினா A greater than B இருந்துச்சு அப்படினா again A greater than C test பண்ணனும். So A greater than B இருந்துச்சுனா again A greater than C test பண்ணனும். Clear? So A greater than C நான் test பண்ணிருக்கேன். So இப்போ என்ன பண்ணனும் அப்படினா so I'm going to say my output statement is A is big. Just a minute. So I'm going to change it as C is big. So here for no cases, I'm going to write a condition as B greater than C. So here I'm going to change it as B is big. Okay, C is big. So this is the equivalent logical part for means the flowchart representation for a given program. In the program kind of flowchart representation, now வச்சுக்கோ ஒரு branchingல ரெண்டு இருக்கு. A greater than B னா இந்த பார்ட்ல போயிடும். A greater than B false அப்படினா இந்த பார்ட்ல போய் டெஸ்டிங் நடக்கும். Is it clear? So we are the programmer. We have to justify what is the type of logic you are going to write. So based on the logic bus we are going to go, right? Means we are going to execute. Okay, இப்போ means code எழுத போறோம். இப்போ நான் execute பண்றேன். உங்களோட லாஜிக் ஏத்தாப்ல எழுதணும். இந்த செலக்ஷன் தான் எழுதணும்ங்கற கண்டிஷன் கிடையாது. I'm going to give my input as 5. அடுத்த இன்புட் வந்து 6 கொடுக்கிறேன். அடுத்த இன்புட் வந்து 5 தான் கொடுக்கிறேன். So கண்டிப்பா என்னது B greater than C தான் இருக்கும். B வந்து எல்லாத்தோட அதிகமா இருக்கும். So இந்த பாத்தை ஃபாலோ பண்ணி இந்த இதுல போயிடும். So in the path. Okay, so here tell me how many possible paths you have to reach the end. How many possible paths இருக்கு இந்த இடத்துல? எத்தனை possible path இருக்கு எந்த ரீச் ஆகிறதுக்கு? Good, excellent. It is a 4. Either through this SS வரலாம். Yes, no label. No, I'm talking label. Yes, no label. No yes label, no label. So மொத்தம் 4 possible வேல நானும் இங்க ரீச் ஆகலாம். Clear? Okay. So இப்போ tell me one input case. இப்போ A க்கு B க்கு C valuesக்கு ஒரு input case கொடுங்க. எனக்கு இந்த C is big print ஆகணும். நான் எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றேன்னு பாருங்க. இந்த C is big எனக்கு print ஆகணும்னா give the value for A B C. ஒரு sample values for A B C கொடுங்க பார்க்கலாம். Give the value. This is called test cases. Give me the value for A, B, C. ஏதாவது ஒரு வேல்யூ A, B, C கொடுங்க. பட் எனக்கு ஒர்க் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகணும். ஐ மீன்
means in the no work ஆகும் 5 4 6 Ashwin check your condition உங்களுக்கு அது work ஆகாது okay I will try to go with 5 4 6 good 5 4 you can give any number just நம்மளுக்கு ஈஸியா புரியுறதுக்கா ஒரு single digit number கொடுக்கிறோம் பார்த்து பாருங்க it will reach this part good excellent family comment yeah generally answers b value a ஓட கம்பேர் ஆகணும் but Ashwin கொடுத்த லாஜிக்ல கொஞ்சம் small corrections இருக்கு good excellent so this is called test cases you are going to write a different kind of values for a b and c to execute this path இந்த நாலு பாத் உங்களுக்கு கரெக்ட்டா வர்க் ஆகணும்னு எழுதுறீங்கன்னா சோ மொத்தம் எத்தனை இருக்கணும் அப்படினா நாலு டிஃபரண்ட் வெரைட்டிஸ் வச்சு செக் பண்ணணும் ஒன்னு வந்து இந்த பாத் வழியா கரெக்ட்டா வர்க் ஆகுதா இன்னொரு கேஸ் வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கு சோ இதெல்லாம் நம்ம ப்ரோகிராமோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் is there any doubt so this program is also correct method for finding the biggest of three numbers. Is there any doubt? Is there any doubt? So I hope now you have a clear idea about the way you are going to select a branching statement. எப்படி ஒரு branching statement எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். So this is the thing, this is the basic things. Okay, so here even for a simple logic, I know that simple logic, but this is a programming perspective. Nammaloda thinking just we can reflect it. So that always don't expect that we have to write only the same code. If you want to write a different logic, if a greater than b, if you want, you can write b greater than c, or you can write the different things. A greater than b, means you have to write like this also. B less than a. Change of logic means singular logic that you have to select the operator based on that you have to write the decisions. So you are the programmer, you have to decide what kind of action you are going to do. That is a very very important thing. So here not necessary to follow means only that in the code la எழுதணும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தேவை எனக்கு கொடுக்க இன்புட்க்கு எனக்கு ஆக்சுவல் அவுட்புட் என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அது மேட்ச் ஆகணும். That is the important thing you have to do. Clear? Okay, so I hope you have a clear idea about the basic concept of branching and the working principle.